அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி முதல் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த வாரத்துல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாயும், கன்னியில் சூரியன், சுக்கிரன், புதன், கேது ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. கும்பத்தில் சனி வக்ரகதியிலும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி சிம்ம ராசினியர்களான நீங்கள் ஆன்மீக சம்பந்தமான தகவல்கள், வாஸ்து சம்பந்தமான தகவல்கள் அல்லது நவகிரக சன்னதிகள் எங்கு உள்ளன, அங்கு சென்று நாம் எப்படி வழிபட வேண்டும், பரிகாரங்களை மேற்கொள்ளும் முறைகள் என்ன, மகாலய அமாவாசையான என்று நாம் எப்படி வழிபட வேண்டும், முன்னோர்களை வழிபட்டால் என்ன பலன் கிடைக்கும், உங்களுடைய ராசிக்கான பலன்கள் என்ன என்பது குறித்தான முழு தகவல்களையும் சேனல் டிஸ்கிரிப்ஷன் மற்றும் சேனல் பேஜ்ல வெப்சைட் லிங்க்ல கொடுத்திருக்கோம். படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருப்பவர்கள் இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் படித்தும் தெரிந்து கொள்ளலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். அந்த வகையில சிம்ம ராசி சேர்ந்த மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி முதல் அக்டோபர் 2ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரத்துல சுக்கிரன், செவ்வாய், புதன் ஆகியோர் உங்களுக்கு உதவிகரமாக சஞ்சரிக்கிறாங்க. குரு பகவான் உள்ளிட்ட மற்ற கிரகங்களினால் இந்த வாரத்தில் எந்தவித நன்மையும் ஏற்பட வாய்ப்புகள் இல்லைங்க. அதே போல் இந்த வாரத்துல உங்களுக்கு வரவும் செலவும் சமமாகவே இருக்குங்க. சேமிப்பதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் கூட சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லைங்க. ஏனென்றால் அஷ்டமஸ்தானத்தில் ராகு நிலை கொண்டிருப்பதால் உடல் நலன்ல நீங்கள் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது அவசியங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருப்பதால மனைவியினுடைய ஆரோக்கியத்திலும் நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டி இருக்குங்க. கணவன் மனைவிடையே பரஸ்பர அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம குடும்ப பிரச்சனைகளினால் அடிக்கடி ஏதாவது ஒரு மனதில் டென்ஷன் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அஷ்டமஸ்தானத்திற்கு தோஷம் உள்ளதால விபத்துக்கள் ஏற்படக்கூடுங்க. குறிப்பாக இரவு நேரங்கள்ல வாகனம் ஓட்டுவதை தவிர்க்க வேண்டும். சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள்ல வயதில் முதியவர்கள் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லதுங்க. அதே போல் நெருங்கிய உறவினர்களுடைய தேவையற்ற தலையீடு குடும்பத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்துங்க. அதனால் 3ஆம் நபரை குடும்ப விஷயத்தில் தலையிடாமல் பார்த்து கொள்ளுங்க. வெளிநாடு செல்லும் முயற்சிகள்ல எதிர்பாராத தடங்கல்கள் உண்டாகி வந்த நிலையில அந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே வெளிநாட்டில் நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைக்க இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த போல் அனைத்து விஷயங்களும் நடைபெறக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குதுங்க. அதே போல் சிம்ம ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் ராகுவும் ஜீவனஸ்தானத்தில் குருவும் அமர்ந்துள்ள இத்தருணத்துல உத்தியோகத்திற்கு அதிகாரியான சனி பகவானும் சாதகமாக இல்லைங்க. வேலையில் கவனம் குறையுங்க. இதன் காரணமாக அல்லது இதன் விளைவாக உங்களுடைய கடமைகள்ல தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பலருக்கு நிர்வாகத்தினருடைய எச்சரிக்கை கொடுக்கப்படுங்க. எதிர்காலத்தை பற்றிய அச்சம் அதிகரிக்குங்க. சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு குறையக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் சிம்மராசி அன்பர்களுக்கு வெற்றி கிடைப்பது என்பது சற்று கடினமான ஒரு விஷயமா அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஜனன கால தசா புக்திகளுக்கு ஏற்ப பலருக்கு இடமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா இந்த மாற்றத்தின் காரணமாக நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. சிம்மராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஆகிய 2 கிரகங்களும் சுபபலம் பெற்று திகழும் இக்கு தருணங்கள்ல குரு, சனி, ராகு மற்றும் சூரியன் ஆகிய கிரகங்கள் அனுகூலமாக இல்லைங்க. சந்தையில் நியாயமற்ற போட்டிகள் இருப்பினும் உங்களுடைய விற்பனையும் லாபத்தையும் அவை பாதிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லைங்க. குறிப்பா சிம்மராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டங்கள்ல நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு துணை நிற்குங்க. புதிய முயற்சிகள்ல அளவோடு நீங்கள் தாராளமாக முதலீடு செய்யலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் உறுதி செய்து அதே போல் சக கூட்டாளிகள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பை மனதிற்கு நிம்மதி தரும் விதமா அமையிருக்குது. ஏற்றுமதி துறையினருக்கு புதிய வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தக
வர்த்தக புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல் சிம்மராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி முதல் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சுக்கிரன், புதன் மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இந்த வாரத்தில் சுபபலம் பெற்றிருப்பதால புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைத்து உற்சாகத்தை அதிகரிக்க இருக்குதுங்க. அதே போல் உடல்நல குறைவினால் கிடைக்கும் சில வாய்ப்புகளை நிராகரிக்க வேண்டிய அவசியமும் இருக்குதுங்க. வருமானம் அளவோடு இருக்குங்க. ஆன்மீக சொற்பொழிவாளர்கள், நாதஸ்வர வித்வான்கள், அதே போல் சங்கீதன பஜனை கோஷ்டியினர், கர்நாடக சங்கீத கலைஞர்கள் ஆகியோரால் மற்றவர்களை விட அதிக முன்னேற்றத்தையும் வருமானத்தையும் பெற்று மகிழக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் சிம்ம ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாய் அமர்ந்துள்ள நிலையில் சுக்கிரன் மற்றும் புதன் ஆகியோர் சாதகமாக சஞ்சரிப்பதால் பேரும் புகழும் உங்களை தேடி வர இருக்குதுங்க. கட்சியில் செல்வாக்கு அதிகரிக்க இருக்குது. கட்சியில் முக்கிய பதவி ஒன்றும் கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளதை கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம சிம்ம ராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி முதல் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற கல்வித்துறைக்கு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் உதவிகரமாக இல்லைங்க. அது மட்டும் இல்லாம கூடிய விரைவில், அதாவது இந்த வாரத்தில் புதன் சுபபலம் பெற்றுவதால இந்த வாரத்தினுடைய பிற்பகுதியில கல்வி முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. மனம் பாடங்கள்ல தீவிரமாக ஈடுபடுங்க. நன்னடத்தையும் படிப்பில் ஆர்வமும் நிறைந்த மாணவர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்க இருக்குது. உங்களுடைய கல்வி முன்னேற்றத்திற்கு இந்த தொடர்பு பெருமளவில் உதவிகரமாக அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல் சிம்ம ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் சென்ற மாதம் வயல் பணிகளில் ஏற்பட்ட பிரச்சனைகள் இந்த வாரத்தில் தீர்ந்து நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. சந்தையில் உங்களுடைய பொருட்களுக்கு நியாயமான விலை கிடைப்பதால் மனதில் மகிழ்ச்சியும் மன நிறைவும் உண்டாகுங்க. வெளியூர் பயணங்கள் லாபகரமாக இருக்குங்க. கால்நடைகள் அபிவிருத்தியிடையே சுக்கிரன் உதவிகரமாக அமைஞ்சிருக்கிறாரு. அதேபோல் சிம்மராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த அடுத்த 7 நாட்கள் பெண்மணிகளுடைய நலனை காக்கும் இரு கிரகங்களான குரு சுக்கிரன் ஆகிய இருவரில் சுக்கிரன் ஒருவரை உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கிறாருங்க. குடும்ப சூழ்நிலை மன அமைதியை தருங்க. குடும்ப நிர்வாகத்திலும் பராமரிப்பில் பிரச்சனை ஏதும் ஏற்படாது. கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் நீடிக்குங்க. மனமாலை சுட காத்திருக்கும் கன்னியருக்கு எதிர்பார்த்தபடி நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. சிம்மராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது மாயவரத்தை அடுத்துள்ள உயிர் காக்கும் திருத்தலமான ஸ்ரீ வாஞ்சியம் திருத்தல தரிசனம் தன்னிகரற்ற பாதுகாப்பை தரக்கூடிய பரிகாரமா அமைது சிம்மராசியினருக்கு.